வருங்கால அரசு பணியாளர்களான சென்டம் ஆப்பின் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பள்ளி பாடப்புத்தகம், அதாவது பழைய பள்ளி பாடப்புத்தகத்தினுடைய தொடர் காணொலி வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு முதல் பருவம். அதாவது பழைய பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு முதல் பருவம் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு எல்லையும் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முழு இலக்கண பகுதியில் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். சரிங்களா? இதேமாரி 6ஆம் வகுப்பு புதிய பள்ளி பாட புத்தகமும் முடிச்சிருக்கோம், பழைய பள்ளி பாட புத்தகம் முடிச்சிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பினுடைய முதல் பருவத்தின் முதல் இயலில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சார்பு எழுத்துக்களின் வகைகள்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு உரையாடல் நிலை கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருவோம். வணக்கம் ஐயா. குழந்தைகளே வணக்கம். மலர்விழி, உன் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? நான், அப்பா, அம்மா, தம்பி ஆகிய 4 பேர் உள்ளோம் ஐயா. சரி. வீட்டில் முதன்மையானவர்கள் நீனும் உன் தம்பியுமா? இல்லை ஐயா, அப்பாவும் அம்மாவும் தான். அப்படியா? நீயும் தம்பியும் அம்மாவை சார்ந்து வாழ்கிறோம் ஐயா. வீட்டில் முதல் பொறுப்பாளர்கள் பெற்றோர்கள். அவர்கள் தாமே தனித்து இயங்குகிறார்கள். எனவே அவர்கள் முதன்மையானவர்கள். அதனைப் போலவே நம் தமிழ் மொழியிலும் உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் தனித்து இயங்கி முதன்மை பெற்று விளங்குவதால் அவற்றை முதலெழுத்துக்கள் என்கிறோம். சரிங்களா? இப்போதான் கான்செப்டே வராங்க. அதாவது நம் தமிழ் மொழியில் உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் தனித்து இயங்கி முதன்மை பெற்று விளங்குவதால் அவற்றை முதல் எழுத்துக்கள் என்கிறோம். சரிங்களா? இப்போ முதல் எழுத்துக்கள்லாம் என்ன? ரொம்ப எளிமையானது தான், நம்ம முன்னிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி. குழந்தைகளே, நீங்கள் உம் பெற்றோரை சார்ந்திருப்பதனைப் போலவே முதல் எழுத்துக்கள் சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள் என்கிறோம். அதாவது இப்போ முதல் எழுத்துக்கள் அதை சார்ந்து மற்ற எழுத்துக்கள் உருவாகுது. சரிங்களா? அப்போ அதனை சார்ந்து உருவாகக்கூடிய மற்ற எழுத்துக்கள் நம்ம என்ன சொல்கிறோம்னா முதல் எழுத்துக்களுடைய சார்பாக வருவதால் அதை என்ன சொல்கிறோம்னா சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி. இப்போ உடல், இதில் ஊ என்பது உயிரெழுத்து, ட மற்றும் இல் என்பன எந்தெந்த எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா, ட அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து, இல் என்பது மெய்யெழுத்து. சரியா? இதில் இந்த ட அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் அ அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? இட்டு அப்படிங்கிற மெய்யெழுத்தும் அப்புறம் அ என்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து வருவதுதான் இந்த ட என்ற உயிர்மெய் எழுத்து ஆகும். சரிங்களா? இதனை போன்றே மற்ற உயிர்மெய் எழுத்துக்களும் உயிரையும் மெய்யையும் அடிப்படையாக கொண்டுதான் பிறக்கிறது. இது நமக்கு முன்பே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம 216 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த உயிர் மெய் எழுத்துக்கள் எல்லாமே எப்படி பிறக்குது? 18 மெய்யெழுத்துக்களோட 12 உயிரெழுத்துக்கள் சேர்வதால் தான் பிறக்குது. சரிங்களா? இப்போ இதே போன்று மற்ற உயிர்மெய் எழுத்துக்களும் உயிரையும் மெய்யும் சார்ந்தே தான் வரும். சரிங்களா? இந்த சார்பு எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 வகையாக சொல்லுவாங்க. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். என்னானோ? உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சரியா? சரி. இப்போ முதல் எழுத்துக்கள் பற்றியும் சார்பு எழுத்துக்கள் பற்றியும் கற்றுக்கொண்டோம் ஐயா. சரி. இது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பாடமாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் எழுத்துக்கள்லாம் என்ன, சார்பு எழுத்துக்கள்லாம் என்னங்கிற பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் தான் இந்த வகுப்பாக இருக்குது. நம்ம இதில் பயிற்சி கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். கீழுள்ள சொற்களில் முதல் எழுத்துக்களை வட்டமிடுக. சரிங்களா? இது ரொம்ப எளிமையானது தான். இதை உங்களுக்கு இப்படியே கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப எளிமையாக வினா கேட்கணும்னா ஒரு விஷயம் பண்ணலாம். பொருந்தாததை கண்டறிக அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வெறும் முதல் எழுத்துக்களால் மட்டுமே ஆன சொற்கள் கொடுத்துட்டு ஏதானும் ஒரு சொல் என்ன பண்ணுவாங்கன்னா சார்பு எழுத்துக்களால் ஆன சொல்லாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறது வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எது முதல் எழுத்து மற்றும் சார்பு எழுத்தை வச்சு எது இதில் பொருந்தாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இதில் முதல் எழுத்துக்கள்லாம் வட்டம் என்னும். முதல் எழுத்துனா என்னன்னு பார்த்துட்டோம். நம்ம உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் முதல் எழுத்து.
அப்ப அன்பு இதுல ஆவும் இன்னும் என்னது முதல் எழுத்து. கடல் இதுல எது முதல் எழுத்து? இல்லு மட்டும்தான். இப்ப இந்த இன்பம், அம்மா, தமிழ் இது மூன்றில் இருக்கக்கூடிய என்னன்னு இது மூன்றில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை மட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப எளிமையான பகுதி தான். நீங்க தொடர்ச்சியா வகுப்பு கவனிச்சிட்டு இருக்கீங்கிறத நம்ம இதுல இருந்தா பார்க்க முடியும். சரிங்களா? நான் உங்களுக்கு டைம் வேணாலும் தரேன், நீங்க இதை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது மாதிரி வினாக்கள். இப்ப பாத்தீங்கன்னா கோடிட்ட இடத்தில் உரிய விடையை எடுத்து எழுதுக. ஆயுதம் டேஸ் எழுத்து வகையை சார்ந்தது. சரியா? ஆயுத எழுத்து எந்த எழுத்து வகையும் கேட்கலாம். ஒண்ணு ஆயுதம்ங்கிறது முதல் எழுத்தாங்கிறது பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து முதல் எழுத்துல வருமா? வராது. எப்படி நம்ம முதல் எழுத்துல வராதுன்னு சொல்றோம்? ஏன்னா முதல் எழுத்து என்பது உயிர்மெய்யும் மன்னிக்கணும் முதல் எழுத்து என்பது உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்து தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதுல என்ன இல்லை, இந்த ஆயுத எழுத்து வரல. அப்ப கண்டிப்பா என்னவா இருக்காது, ஆயுதம்ங்கிறது முதல் எழுத்துல வராது. மெய்யெழுத்தான்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்குது 18 மெய்யெழுத்து தான். இந்த 18 மெய்யெழுத்துல ஆயுத எழுத்து இல்லை. அப்ப இதுலயும் வராது. அப்ப ஆயுத எழுத்து கண்டிப்பா இதுல வரும், சார்பு எழுத்துல தான் வரும். சரிங்களா? ஆயுதம் எவ்வாறு சார்பு எழுத்துல வரும்னா, இந்த ஆயுத எழுத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்து இயங்காது. அது தனக்கு முன்னாடி வந்து ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றியல் ஒரு எழுத்தையும் கொண்டுதான் அமையும். சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது வந்து ஒரு வன்தொடர் குற்றியலுகரமாக தான் இருக்கும். அதாவது வந்து கசட தபர என்று அதுதான் குற்றியலுகரமே. அது சார்ந்த ஏதாச்சும் ஒரு எழுத்துக்களாக தான் அது இருக்கும். சரியா? அடுத்தது சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? நமக்கே தெரியும், சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அடுத்தது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை. நல்ல கேள்வி. முதல் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை என்ன? சரிங்களா? அதாவது 30. எப்படி? 18 கூட்டல் 12. சரிங்களா? இதான் வந்து முதல் எழுத்து. அப்ப 216 இருக்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து உயிர் மெய் எழுத்துக்கள். சரிங்களா? அப்ப 247 இருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சியில நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வல்லினம் மிகும் இடங்கள். சரிங்களா? இந்த வல்லினம் மிகும் இடங்கள்ல என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 2 சொற்கள் ஒன்றாக சேரும்போது இடையில் இக்கு, இச்சி, இத்து, இப்பு ஆகிய 4 வல்லின மெய்யெழுத்துக்கள் எங்கெங்கு மிகும் என்பது குறித்து அறிவோம். சரிங்களா? அ, இ, உ என்பன சுட்டெழுத்துக்கள் என்பதை 6ஆம் வகுப்பில் கற்றீர்கள். நம்மளும் வந்து 6ஆம் வகுப்பு அந்த புதிய பாடத்திலையும் நடத்திருக்கோம், பழைய பள்ளி பாட புத்தகத்திலையும் நடத்திருக்கோம். சரிங்களா? அதை பத்தி விரிவான காணொலியுமே நம்ம தனியா போட்டிருக்கோம். நீங்க பார்க்கணும்னா நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்கு, அதை பார்க்கலாம். இப்ப அ, இ, உ என்பன சுட்டெழுத்துக்கள் என்பதை 6ஆம் வகுப்பில் கற்றீர்கள். இந்த எழுத்துக்களின் முன் வல்லின எழுத்துக்களை முதலாக உடைய சொல் வந்து சேர்ந்தால் இடையில் அவ்வெழுத்தின் மெய்யெழுத்து தோன்றும். இதை வந்து வல்லொற்று மிகுதல் என்பர். ஒண்ணும் கிடையாது. அ, இ, உ அந்த சுட்டெழுத்துக்கள்லாம் அதுக்கும் அந்த சொல் வந்து அந்த சுட்டெழுத்துக்களுக்கும் அந்தாண்ட ஏதானுச்சு ஒரு வல்லின எழுத்து வந்தா, வல்லின எழுத்துக்களை முதலாக உடைய சொல் வந்துச்சுன்னா அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அதே அவ்வெழுத்தினுடைய மெய்யெழுத்து தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு அ கூட்டல் பையன். ஆங்கிறது என்னது? சுட்டெழுத்து. பையன்னு இருக்கு. இந்த பை அப்படிங்கிறது என்னது? ஒரு வல்லினம். அப்ப அந்த வல்லினத்தினுடைய மெய்யெழுத்து என்ன? இந்த பை அது உருவாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு மெய்யெழுத்து இருக்கும் இல்லையா, அது என்ன? இப்பு. அப்ப அந்த இப்பு எங்க வரும்? இந்த ரெண்டுத்துக்கும் இடையில வரும். ஆ கூட்டல் பையன் அப்பையன். சரியா? முன் பையனும் பகர வர்க்க எழுத்து வந்ததால் அவ்வெழுத்தின் மெய்யெழுத்தாகிய தோன்றியது. இது நம்ம சொன்னதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை. ஏன் இச்சு வந்துச்சு? இந்த சாவினுடைய மெய்யெழுத்து எது? இச்சி. அதனால இச்சு வந்திருக்கு. ஈ கூட்டல் தோட்டம் இத்தோட்டம். தோவுக்கு எழுத்தான இத்து வந்திருக்கு. அடுத்தது ஈ கூட்டல் குளம் இக்குளம். இந்த கூவுக்கு புதிய மெய்யெழுத்து எது? இக்கு. அதனால இக்கு வந்திருக்கு. அப்புறம் ஊ கூட்டல் பக்கம் உப்பக்கம். சரிங்களா? ஊ எனும் சுற்றெழுத்தானது தற்பொழுது வழக்கத்தில் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஏ என்னும் வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தாலும் வல்லினம் மிகும். சரிங்களா? ஏ கூட்டல் குடம் எக்குடம், ஏ கூட்டல் சட்டை எச்சட்டை. இதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இங்க பாருங்க, ஆ கூட்டல் குடம் என்ன வரும்? அக்குடம். ஆ கூட்டல் கூட்டம்
அக்கூட்டம். ஆ கூட்டல் பெட்டி அப்பெட்டி. ஏ கூட்டல் பள்ளி எப்பள்ளி. ஏ கூட்டல் சட்டம் எச்சட்டம். ஏ கூட்டல் குழந்தை எக்குழந்தை. ஏ கூட்டல் சிறுமி இச்சிறுமி. ஈ கூட்டல் சிறுமி இச்சிறுமி. ஈ கூட்டல் தோப்பு இத்தோப்பு. ஈ கூட்டல் புத்தகம் இப்புத்தகம். சரிங்களா? இவ்வாறு வந்து இந்த மாதிரி வரத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுதல் அல்லது வல்லொற்று மிகுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு சொற்கள்னு ஒன்று தனியாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த சிலபஸில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 7ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் இருக்கு. அதாவது அட்டவணை உள்ள பேச்சு வழக்கு சொற்களுக்கு உரிய எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பேச்சு வழக்கு தலைகாணி என்னது? தலையணை. வேர்வை என்ன வரும்? வியர்வை. அடுத்தது ஊடு என்ன வரும்? வீடு. அடுத்து விலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விலை அப்படிங்கிற பொருளில் வரலாம். என்ன விலை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த பழம் என்ன விலை, அந்த பூ என்ன விலைன்னு கேட்கக்கூடிய அந்த விலை. அதனுடைய தூய தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலை. தண்ணி தமிழ்ல என்ன வரும்? தூய தமிழ் சொல்ல தண்ணீர். அடுத்து விளக்கு. இது தமிழ்ல என்ன வரும்? தூய தமிழ்ல விளக்கு. இதெல்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் ஆப்ஷனை பார்த்தாலே நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் போட்டுக்க வேண்டாம். சரிங்களா? கூலாக படிங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். சரிங்களா? பருவம் 1ல் இருக்கக்கூடிய இயல் 2. அதில் இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்கன்னா உயிர்மை மற்றும் ஆயுதம் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த உயிர்மை ஆயுதம் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும். உயிர்மை அப்படிங்கிறது வந்து அந்த ஏற்கனவே நம்ம அந்த சார்பெழுத்துக்கள்ல சொன்னது தான். எப்படி சார்பெழுத்துக்கள் அந்த வகைகள் ஆரம்பிக்குது? உயிர்மை ஆயுதம் அப்புறம் உயிரிழப்படை ஒற்றலப்படைன்னு தான் வருது. அந்த 10 வகையான சார்பெழுத்துக்களை பற்றியும் கொஞ்சம் வருஷலாக கொடுப்பாங்க. அந்த வகையில முதல் 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சார்பெழுத்துக்களை பற்றி தான் சொல்ல போறாங்க. சரிங்களா? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சார்பெழுத்துக்களுடைய வகைகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், வைகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்பெழுத்தினுடைய வகைகள். சரிங்களா? சரி, இதுல வந்து நல்லா பாருங்க. நன்றாக நிலை வைத்திருக்காய். வளவா, கண், கான், கிளி இவற்றில் முதலில் உள்ள எழுத்துக்களை கூறு. க, கா, கி. ஐயா அன்பரசி, வளவன் கூறிய எழுத்துக்களின் பெயர் என்ன? உயிர்மை எழுத்துக்கள். எந்தெந்த எழுத்துக்கள் சேர்ந்தால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றும்? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் உயிர்மை எழுத்து தோன்றும். அன்பரசி சொன்னது எழுதி காட்டுன்னு சொல்றாங்க. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா இக்கு கூட்டல் க, இக்கு கூட்டல் கா, இக்கு கூட்டல் இ, கி. இதுல அந்த 18 எழுதியதை போல 12 மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் உயிரெழுத்துக்கள் 12உடன் சேர்த்து எழுத 216 உயிர்மை எழுத்துக்கள் தோன்றும். சரிங்களா? 216 உயிர்மை எழுத்துக்கள் தோன்றும். உயிர்மை எழுத்து உயிரையும் மெய்யையும் சார்ந்து இருப்பதால் இதை என்ன சொல்றோம்? நம்ம சார்பு எழுத்து என்கிறோம். இது உங்களுக்கு கொஸ்டினா வரலாம். சரிங்களா? என்ன வரலாம்? உயிர்மை எழுத்தை நம்ம ஏன் சார்பு எழுத்துக்கள்னு சொல்றோம்? ஏன்னா இந்த உயிர்மை எழுத்துக்கள் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து இருப்பதனால் அந்த உயிர்மை எழுத்துக்கள் நம்ம என்ன சொல்றோம்? சார்பு எழுத்துக்கள்னு சொல்றோம். சரியா? அடுத்து வேறு ஏதாவது ஒன்று இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது என்ன எழுத்து தெரியுமா? ஐயா, அது வந்து அக்கேனம். அதாவது வேற சார்பு எழுத்து இருக்கான்னு கேட்குறாங்க. பதில் சொல்றாங்க அக்கேனம்னு ஒரு சார்பு எழுத்து இருக்கு. அக்கேனத்தை கூர்ந்து நோக்குங்கள். அஹ் என்னும் எழுத்து 3 புள்ளிகளை பெற்றுள்ளது. எனவே இதனை என்ன சொல்லுவோம்? முப்புள்ளி, முப்பார் புள்ளி என குறிப்பிடுவர். இது உயிரோடும் மெய்யோடும் சேராமல் தனித்தே இருப்பதால் தனி நிலை என்றும் கூறுவர். அப்ப ஆயுத எழுத்தினுடைய வெவ்வேறு பெயர்கள் என்ன? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். சரிங்களா? மொத்தம் 4 பேர் இருக்கு. எதுக்கு? இந்த ஆயுத எழுத்துக்கு. போர் வீரர்கள் பயன்படுத்தும் தற்காப்பு ஆயுதத்தில் அதாவது கேடயம் காணப்படும் 3 குமிழ் புள்ளிகள் போல் இருத்தலால் இதை என்ன சொல்லணும்? நம்ம ஆயுதம் அப்படின்னு. ஆயுதம் கிடையாது, ஆயுதம். சரிங்களா? ஆயுதம் எனவும் கூறுவர். சரிங்களா? ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய சொற்கள் எஃகு மற்றும் அஃதிலார்.
ஆயுத எழுத்து ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அவ்வெழுத்து முன் ஒரு குறிலும் அதன் பின் வல்லின உயிர்மை குறிலும் வரும். சரிங்களா? அதாவது நல்லா பார்த்துங்க, ஆயுத எழுத்தானது சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். சொல்லுக்கு முன்னாடி ஒரு குறிலும், சொல்லுக்கு அந்த ஆயுத எழுத்துக்கு அப்புறம் என்ன வரும், அதே மாதிரி ஒரு வல்லின உயிர்மை குறில் எழுத்தும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கீழ் உள்ளவற்றில் வந்து சார்பு எழுத்துக்களை மட்டும் வட்டமிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வட்டமிட்டுருவோமா? முதல்ல ந, எஃகு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்து, இது ரெண்டுமே சார்பு எழுத்து தான். சரியா? அடுத்தது கொம்பு. இந்த கோவும் கோவும் பண்பு. செல்வத்துக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் பண்ணீங்கன்னு பார்ப்போம். சரி, அடுத்தது கோடிட்ட இடத்தில் உரிய விடையை எடுத்து எழுதுக. உயிர்மெய் எழுத்துகள் டேஷ் வகையில் அடங்கும். சரிங்களா? உயிர்மெய் எழுத்து எதை கேட்டிருக்காங்க? உயிர்மெய் எழுத்து எந்த வகையில் அடங்கும்? நமக்கு சார்பு எழுத்துல அடங்கும். சரிங்களா? அடுத்து அன்பு, அடக்கம், எஃகு. இச்சொற்களில் உள்ள சார்பு எழுத்துக்களை வட்டமிடுக. எது இது சார்பு எழுத்துனா? பூ, ட, க, கு. சரிங்களா? இதில் எல்லாமே வந்து சார்பு எழுத்து. அடுத்தது விடுபட்ட எழுத்தை எழுதுக. எதோட சேர்ந்தா அந்த கூ வரும்? இக்கு கூட்டல் டேஷ் கூன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த டேஷ் என்ன வரும்? இக்கு கூட்டல் ஊ கூ. அடுத்தது இம்மு கூட்டல் ஏ மே. அடுத்தது இச்சி கூட்டல ச, இத்து கூட்டல் இ தீ, இப்பு கூட்டல் ஊ பூ. அடுத்தது இவ்வு கூட்டல் அவ்வு வவ், இப்பு கூட்டலை பை, இப்பு கூட்டல் ஏ பே. சரிங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், சென்ற இயலில் பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம்? வல்லினம் வெகுமிடங்கள் பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி அடுத்ததும் கொடுத்துருக்காங்க. ஓட, பாட, காண, செய்ய, எழுத, பேச முதலிய அகர ஈற்று வினையெச்சங்கள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நல்லா பாருங்க, வினையெச்ச விகுதினாலே நீங்க என்ன படிச்சிருப்பீங்க? ஈ மற்றும் ஊன்னு படிச்சிருப்பீங்க. சரிங்களா? வந்து, ஓடி அப்படிங்கிற மாதிரி ஈ மற்றும் ஊ அப்படின்னு படிச்சிருந்திருப்பீங்க. சரிங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? அகர ஈற்று வினையெச்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பொருள்? ஆவுலையும் வினையெச்சம் வரும். சரிங்களா? ஆனா இயல்பாவே ஆல முடிஞ்சா என்ன சொல்லுவோம்? நம்ம பேரச்சம் தான் சொல்லுவோம். எடுத்துக்காட்டு வந்த கபிலன், ஓடிய கபிலன், ஆடிய கபிலன் அப்படிங்கிற என்ன சொல்லுவோம்? நம்ம அந்த அ அப்படின்னு முடிய எல்லாமே வந்து நம்ம பேரச்ச விகுதிகளாக பார்த்திருப்போம். ஆனா இங்க என்ன இருக்கு? இதுல அப்படிங்கிறது என்ன இருக்கு? அகரையிற்று வினையெச்சமாக வருகிறது. அது என்ன அகரையிற்று வினையெச்சம்னா? ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினை சொற்களாக தான் இருக்கும். ஏதோ ஒரு வினையை அடிப்படையாக கொண்ட வினை சொற்கள் தான். இதெல்லாம் பாருங்க, ஓட ஆல தானே முடியுது. அடுத்தது பாட, காண, செய்ய, எழுத, பேச, விளையாட அப்படின்னு ஆல தான் முடியுது. நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு சிம்பிளா கேட்கலாம், இந்த மாதிரி ஓட அப்படிங்கிற வச்சு வார்த்தை கொடுத்து இதனுடைய இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு வினையச்சம், பெயரச்சம், தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சாதாரணமா அந்த வார்த்தையை பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இதுல எழுதங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை எடுத்துக்கும். எழுதுங்கிற வார்த்தையை எடுத்துக்கும். இது வந்து உங்களுக்கு பெயரச்சமா வினையச்சமான்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஷார்ட்கட் நம்ம பார்த்துருந்தது ஆல முடியணும்னு பார்த்தோம். இதுவும் ஆல தான் முடிஞ்சிருக்கு. உடனே பெயரச்சன்னு போட்டுடலாம்னா அது மட்டும் பண்ணக்கூடாது. சரிங்களா? என்ன பண்ணணும்னா இதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பெயர் சொல்ல போட்டு பாருங்க. உதாரணத்துக்கு திருவள்ளுவர்னு போட்டு பார்ப்போம். அவர் நல்ல அருமையான பெயர், அதனால பெயர் சொல்லா நம்ம வச்சுக்கிட்டு திருவள்ளுவர் போட்டு பார்ப்போம். எழுத திருவள்ளுவர். ஒரு கம்ப்ளீட் மீனிங் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடைக்காது. சரிங்களா? அப்போ அடுத்ததே இன்னொரு வந்து ஒரு வினை சொல்ல போட்டு பார்க்கணும். இப்போ எழுத, அதுக்கு அடுத்தது ஒரு வினைச்சொல்னா எழுத வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வினைச்சொல் போடுவோமா? எழுத வந்தார். கம்ப்ளீட் மீனிங் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? இவ்வாறு உங்களுக்கு கம்ப்ளீட் மீனிங் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க நீங்க என்ன சொல் போடுறீங்களோ அங்க பெயர் சொல் போட்டிங்கன்னா அது வந்து பெயருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆக அது பெயரச்சம். ஒருவேளை நீங்க வினைச்சொல் போட்டு முடிச்சிங்கன்னா அந்த வார்த்தை எதுக்காக நின்றுட்டு இருக்கு? ஒரு வினைச்சொல்லுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப எதுக்காக நிற்கிதோ அதை வச்சு நம்ம எச்சம்னு சொல்லணும். பெயருக்காக நின்றுச்சுன்னா பெயரெச்சம், வினைக்காக நின்றுச்சுன்னா வினையெச்சம். சரிங்களா? இந்த இடத்த வரைக்கும் பாருங்க, எழுத வந்தான்ங்கிற மாதிரி போடுறேன். வந்தான்ங்கிறது ஒரு வினைச்சொல். ஆகவே இது வினைக்காக தான் நிற்கிது. ஆகவே இது என்னது? வினையெச்சம். சரிங்களா?
ஆனா என்ன வினையெச்சம்? அகர ஈற்று வினையெச்சம். சரியா? நல்லா பாருங்க, இந்த அகரையீற்று வினையெச்சங்களுக்கு முன் இந்த க ச த ப வர்க்க எழுத்து சொற்கள். இந்த வர்க்க எழுத்து சொற்கள் ஒன்றும் கிடையாது. இந்த கன்னா அந்த வரிசை ஃபுல்லாவே க கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ். அடுத்தது சனா ச சா சி சி சு சு சே சே சை சோ சோ சோ. இந்த வரிசை எழுத்துக்களை தான் என்ன சொல்றாங்க? அந்த வர்க்க எழுத்துக்கள்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கும் அந்த மெய்யெழுத்துக்களின் வர்க்க எழுத்து சொற்கள் வருமாயின் உரிய வல்லெழுத்துக்கள் தோன்றும். அதாவது அங்க என்ன எழுத்து வருதோ அதனுடைய மெய்யெழுத்து தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒன்றும் ஒரு கஷ்டமானது கிடையாது. இந்த அகரையீற்று வினையெச்சங்களுக்கு அடுத்தது அதே மாதிரி இந்த காசா தாபாவுடைய வரிசை எழுத்துக்கள் எதுவும் வந்துச்சுன்னா அதற்கு முன்னாடி கண்டிப்பாக அதே மெய்யெழுத்து தோன்றும்ங்கிறாங்க. எடுத்துக்காட்ட பார்த்துருவோமா? ஓட கூட்டல் காத்திருந்தான், ஓட காத்திருக்கிறான். பாட கூட்டல் கேட்டேன், பாட கேட்டேன். காண கூட்டல் கொடுத்தான், காண கொடுத்தான். செய்ய கூட்டல் சொன்னான், செய்ய சொன்னான். எழுத கூட்டல் தொடங்கினார், எழுதத் தொடங்கினார். பேச கூட்டல் செய்தார், பேசச் செய்தார். விளையாட கூட்டல் பார்த்தான், விளையாட பார்த்தான். சரிங்களா? இதுதான் நமக்கு வல்லின மிகுமிடங்கள்ல ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி நாடி, பேசி, தேடி, செதுக்கி, ஊன்றி, தழுவி, கொட்டி முதலிய இகர ஈற்று வினையேச்ச சொற்கள். சரிங்களா? போன தடவை பார்த்தது அகரம், இப்போ பார்க்கறது இகர ஈற்று வினையேச்ச சொற்களின் பின் வல்லின உயிர்மை எழுத்து சொற்கள் வந்துச்சுன்னா, அதாவது வினைச்சொற்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வல்லொற்று மிகும். சரிங்களா? அதே மாதிரிதான் நாடி ஈழ முடியுதா, அதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கு? வல்லின உயிர்மை எழுத்து வந்திருக்கா? அப்ப நாடி கூட்டல் சென்றான், நாடி சென்றான். பேசி கூட்டல் பழகினான், பேசி பழகினான். தேடி கூட்டல் தெரிந்தான், தேடி தெரிந்தான். செதுக்கி கூட்டல் கொடுத்தான், செதுக்கி கொடுத்தான். ஊன்றி கூட்டல் படித்தான், ஊன்றி படித்தான். தழுவி கூட்டல் கொண்டான், தழுவி கொண்டான். கொட்டி கூட்டல் கிடைக்கிறது, கொட்டி கிடைக்கிறது. சரியா? அடுத்தது அகர ஈற்று சொற்கள் 5 எழுதுக. காண, ஓட, பேச, விளையாட, படிக்க, பார்க்க. உங்களால முடிஞ்சதுன்னா நீங்களும் ஒரு 2-3 அகர ஈற்று சொற்கள் எழுதுங்க. சரியா? அடுத்தது பின்வரும் சொற்களை சேர்த்து எழுதுக. கூடி கூட்டல் சென்றான், கூடி சென்றான். பதுங்கி கூட்டல் கொண்டான், பதுங்கி கொண்டான். சொல்லி கூட்டல் பார்த்தான், சொல்லி பார்த்தான். புலம்பி கூட்டல் தீர்த்தான், புலம்பி தீர்த்தான். அள்ளி கூட்டல் கொடுத்தான், அள்ளி கொடுத்தான். சரிங்களா? அடுத்தது சரி, நம்மளுடைய பாடப்புத்தகத்துல அதாவது சிலபஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விடுபட்ட சொற்களை நிரப்புக அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. சரிங்களா? போட்டிட்டேனம்ங்கிற மாதிரி. அதில் இந்த மாதிரியெல்லாம் வரலாம். அதையும் பார்த்துருவோம். குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடினர். இப்போ அதே மாதிரி ஒரு சில கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சொற்கள் கொடுத்துருக்காங்க. எது எது பொருத்தமாக இருக்கும் நம்ம நிரப்பணும். தூய்மையாக இருந்தால் டேஷ் வரா. என்ன வரா? நோய் நொடி. சரிங்களா? அடுத்து குழந்தைகள் டேஷ் அறியாதவர்கள். கள்ளம் கபடம். அடுத்து மக்கள் டேஷ் திருத்தி உழவு செய்தனர். எது? பயிர் காடு மேடு திருத்தி. சரிங்களா? காடு மேடு திருத்தி உழவு செய்தனர். அடுத்தது நன்மை செய்தவர்களை டேஷ் போற்றும். ஊர் உலகம். சரிங்களா? அடுத்து கண்ணுக்கு எட்டிய தூரம் டேஷ் நிறைந்துள்ளன. என்னது? பயிர் பச்சை நிறைந்துள்ளன. சரிங்களா? பயிர் பச்சை நிறைந்துள்ளன. சரி, தற்போது 7ஆம் வகுப்பு பருவம் 1ல் இயல் 3ல் இருக்கக்கூடிய இலக்கணம் பார்க்க போறோம். சரிங்களா? அதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 வகை சொற்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த 4 வகை சொற்களை பற்றி பார்க்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் குழந்தைகளே. அதாவது மாணவர்கள் ஆசிரியர்கள் பேசுகிற மாதிரி இருக்கு. நான் அப்படியே படிக்கிறேன். அதுல எந்தெந்த பாயிண்ட்ஸ் இருக்கோ நம்ம பார்த்துருவோம். வணக்கம் குழந்தைகளே. தமிழரசி, நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை? நான் மதுரைக்கு சென்றிருந்தேன் ஐயா. ஓ அப்படியா? யார் யாருடன் சென்றாய்?
என் அப்பா அம்மாவுடன் ஐயா. உடன் யார் வந்தது? தம்பியும் வந்தான் ஐயா. ஆசிரியர் கரும்பலகையில் அப்பா அம்மாவுடன் மாநகர் மதுரைக்கு செல்கிறோம், தம்பியும் வந்தான் என எழுதுதல். செல்வன் வண்ணமிட்ட சொற்களை படி அப்படிங்கிறாங்க. படிக்கிறேன் ஐயா. அப்பா அம்மா மாநகர் மதுரை தம்பி வந்தான். இதுல அப்பா அம்மா மாநகர் மதுரை என்பன எவ்வகை சொற்கள் என தெரியுமா? இம்மூன்றும் பெயர் சொற்கள் ஐயா. இது மூணுமே என்னதான்? பெயர் சொல்லுதான். சரிங்களா? இவை பெயரை குறித்து வந்ததால் பெயர் சொற்கள் ஆயின. நல்லான், இதனுடைய அடுத்த சொல் என்னது? நல்லான். அது அடுத்த சொல் என்னன்னு கூறு அப்படின்னு கேட்குறாங்க. வந்தான் ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுல வந்தான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒரு பொருளின் செயலை அதாவது இயக்கத்தை குறிப்பதால் அச்சொல் வினைச்சொல் ஆயிற்று. சரிங்களா? சரி, வேந்தா அடுத்த சொல் என்னவென்று கூறு அப்படின்னா தம்பியும். தம்பி குட்டல் உம். இதில் உள்ள உம் என்பது இணைப்பு சொல்லாக வருகிறது. இதனை இடைச்சொல் என்பர். இது தனியாக வந்தா பொருள் தருமா ஐயான்னா நன்றாக கேட்டாய். இது என்ன பண்ண? தனியா வந்தா பொருள் தராது. பெயர் சொற்கள் வினை சொற்களை சார்ந்தே வரும். சரி, இப்போ இது ஃபுல்லா பார்த்துட்டோம். இதுல என்ன நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அதாவது பெயரை குறித்து வந்தா அது என்னது? பெயர் சொற்கள். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பொருளின் செயலை அதாவது இயக்கத்தை குறித்து வந்துச்சுன்னா அது வந்து வினைச்சொல். 2 முடிஞ்சிட்டா? அடுத்து மூணாவது உம் தம்பியும். இதுல உம் என்பது இணைப்பு சொல்லா இருக்கு. அதாவது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது எது? இடைச்சொல். சரிங்களா? இது என்ன பண்ணாது? தனித்து வந்தா பொருள் தராது. இந்த 3 பாயிண்ட்ஸ் நமக்கு இதுல முக்கியமானது. அடுத்தது ராமனை பார்த்தேன். இதுல என்ன வருது? ராமன் கூட்டல் ஐ. இதில் வரும் வேற்றுமை உறுப்பு ஐ. இதுவுமே நமக்கு என்ன வருதான்? இடைச்சொல்லாக வருதான். சரிங்களா? கற்றதனால் ஆய பயனின் கொள். இதுல இருக்கக்கூடிய கொள் அப்படிங்கிறதுமே என்னதான்? அந்த அசை சொல்லும் இடைச்சொல்லாத்தான் வருது அப்படிங்கிறாங்க. இவ்வாறு இடைச்சொற்கெல்லாம் என்ன பண்ணாது? தனித்து இயங்காமல் பெயரையோ வினையையோ சார்ந்தே வரும். சரிங்களா? அவற்றையெல்லாம் மேல் வகுப்பில் கற்கவிருக்கிறீர்கள். நம்ம பார்க்கலாம், அடுத்தடுத்த மேல் வகுப்பு பார்க்கலாம். அடுத்தது மாநகர் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப மாநகர் என்னும் சொல்லில் உள்ள மா என்பது உரிச்சொல் ஆகும். சரிங்களா? உரிச்சொல்னா என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது மாநகர்னா மாவனுடைய பொருள் வந்து பெரிய. அடுத்தது உரிச்சொல்னா என்னன்னு கேட்குறாங்க. பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு பெயர் சொற்கள் மற்றும் வினைச்சொற்களை விட்டு நீங்காது செய்யுளுக்கே உரிமை பெற்று வருவன உரிச்சொற்கள் ஆகும். இவ்வாறு இலக்கண வகை சொற்கள் பெயர் வினை இடை உரி என 4 வகைப்படும். சரி, ஓகே. உரிச்சொற்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொற்களையும் வினைச்சொற்களை விட்டு நீங்காது செய்யுள்ளையே அதிகமா வரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? செய்யுள்ளையே உரிமை பெற்று வருவனா உரிச்சொற்கள். சரிங்களா? உரிமை பெற்று வருவதால் அது என்னது? உரிச்சொற்கள். சரிங்களா? அது செய்யுளுக்கே உரியது அப்படிங்கிற மாதிரி உரிமை பெற்று வருவதுதான் உரிச்சொற்கள். அதை என்ன பண்ணும்? அந்த உரிச்சொல்லுடைய ரோல் என்னன்னா பெயர் சொல்லையோ அல்லது வினை சொல்லியோ அதனுடைய தன்மையை மிகுதிப்படுத்தி கூறும். அதாவது அதை என்ன பண்றது? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எழுதி சொல்றது. சாதாரணமா நகர் அப்படின்ற கருத்த மாநகர் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய தன்மையை மிகுதிப்படுத்தி சொல்வது தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க இங்கே உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப இலக்கண வகை சொற்கள் மொத்தம் 4 வகைப்படும். அந்த 4 என்னது? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது 4 பதையும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு முறை ஷார்ட்டா சொல்றேன். பெயர் சொல்னா பெயரை குறித்து இருந்தா அது பெயர் சொல். வினைச்சொல்னா ஏதோ ஒரு செயலை அதாவது இயக்கத்தை குறிப்பது வினைச்சொல். இடைச்சொல், இடைச்சொல்னா என்னது? பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல். உரிச்சொல்னா என்னது? பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் விட்டு நீங்காது செய்யுளுக்கே உரிமை பெற்று வருவது உரிச்சொல். அதனோட ரோல் என்ன? பெயர் சொல்லினுடைய தன்மையையும் வினைச்சொல்லினுடைய தன்மையையும் மிகுதிப்படுத்தி கூறுவதால் அது உரிச்சொல். அது எதுல வரும்? செய்யுள்ல மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்ப முருகன் மாமலையை பார்த்தான். இதுல இந்த முற்று சொற்றொடரில் உள்ள சொற்களை வகைப்படுத்தி காட்டுக. சரிங்களா? முருகன் பெயர் சொல், மாமலை உரிச்சொல், மலையை இடைச்சொல், பார்த்தான் வினைச்சொல். சரிங்களா? கிளியரா? இது எதுவும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். இப்ப பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர்.
இதுல இருக்கக்கூடிய சொற்களை வகைப்படுத்தி காட்டுக. பார்த்திபன், முதல்ல இது பெயர் சொல், பார்த்திபனும் பெயர் சொல், இடைச்சொல். பாரதி, இதுவும் பெயர் சொல், யும் இடைச்சொல். பள்ளி பெயர் சொல், ஐ இடைச்சொல். அடைந்தனர் வினைச்சொல். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, பொறுத்துருவோமா? பெயர் சொல் வேலன், வினைச்சொல் வந்தான், இடைச்சொல் ஐந்தும் ஆறும், ஏன் வருது இல்ல. அடுத்து உரிச்சொல் மாவீரன். இதை மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் எளிமையான பகுதிகள் தான். கொஞ்சம் கவனிச்சிங்கனாலே இந்த மாதிரி வினாக்கள்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்க விடை எழுத முடியும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வல்லினம் மிகுமிடங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது 8, 10 ஆகிய எண்ணுப்பெயர்களின் பின் மட்டும் வல்லின வர்க்க சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும். நம்ம ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்னும் திரும்ப பார்த்துருவோம். அதாவது 8 மற்றும் 10 இந்த நம்பர்ஸ் வந்தா மட்டும்தான், அதுக்கு மந்தாண்ட வல்லின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணும், உங்களுக்கு வல்லின எழுத்தே இதுல மிகும். மற்ற எந்த நம்பர்ஸ்லையுமே என்ன பண்ணாது, உங்களுக்கு வல்லின எழுத்துக்கள் வராது. சரிங்களா? 1 கூட்டல் கொடு, 1 கொடு வராது. 2 கூட்டல் பெற்றான், 2 பெற்றான் வராது. சரிங்களா? அந்த மாதிரி எதுக்குமே வராது. ஆனா 8 மற்றும் 10க்கு மட்டும் வரும். அதை பார்த்துருவோம். 8 கூட்டல் கால், 8 கால். 10 கூட்டல் பேர், 10 பேர். 8 கூட்டல் தொகை, 8 தொகை. 10 கூட்டல் பாட்டு, 10 பாட்டு. சரிங்களா? 10 கூட்டல் சட்டை, 10 சட்டை. 10 கூட்டல் தோப்பு, 10 தோப்பு. 8 கூட்டல் கூடை, 8 கூடை. 8 கூட்டல் தேர், 8 தேர். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாடாத, கேளாத, ஆடாத, செய்யாத, சொல்லாத என்பன எதிர்மறை பொருளில் வரும் பெயரெச்சங்கள் ஆகும். சரிங்களா? ஆமா, பாடாத குயில், கேளாத காது, ஆடாத கால், செய்யாத செயல். இங்க செயல் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுவுமே கண்டிப்பா என்னது, ஒரு பெயர் சொல்லுதான். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இயக்கத்தை குறிக்கணும். அப்படி வந்தாதான் அது வினைச்சொல். ஒரு செயல் அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது 100 விழுக்காடு என்னதான், கண்டிப்பாக அது ஒரு பெயர் சொல் தான். சரிங்களா? அடுத்தது சொல்லாத சொல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயரெச்சம். இதுல ஈற்று எழுத்தானது கெட்டு, ஈற்று எழுத்துனா என்னது, கடைசி எழுத்து. இது கெட்டு பாடா, கேளா, ஆடா, செய்யா, சொல்லா அப்படின்னு வருவதும் உண்டு. இவ்வாறு வரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? என்ன சொல்லுவோம்? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாது, வல்லின வர்க்க எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அங்க வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு, பாடா கூட்டல் குயில், பாடா குயில். கேளா கூட்டல் செவி, கேளா செவி. ஆடா கூட்டல் தோழி, ஆடா தோழி. செய்யா கூட்டல் செயல், செய்யா செயல். சொல்லா கூட்டல் சொல், சொல்லா சொல். சரிங்களா? இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசா தாபா என்று வரக்கூடிய அந்த ஒற்றெழுத்துக்கள் மிகுந்தே தீரும். அடுத்து நானே செய்வேன். செய்த கூட்டல் தச்சன், செய்த தச்சன், செய்த தச்சன். சரிங்களா? பாடிய கூட்டல் கவிதை, பாடிய கவிதை. காத்த கூட்டல் சிறுமி, காத்த சிறுமி. வெடித்த கூட்டல் பஞ்சு, வெடித்த பஞ்சு. சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வல்லினம் மிகுமிடம் பார்த்தோம். இப்போ பார்க்க போறது வல்லினம் மிகா இடம். எது? வந்த, உடைந்த, செய்த, கிழிந்த, காய்ந்த என்பனெல்லாம் முற்று பெறாத வினைச்சொற்கள். சரிங்களா? முற்று பெறாத வினைச்சொற்கள். இதை எல்லாத்தையும் இத்தகைய சொற்கள் பெயரை கொண்டு முற்று பெறும். சரிங்களா? இச்சொற்களை பெயரெச்சம் என்பர். அதான் நான் சொன்னேன்ல, பெயருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அது என்னது, பெயரெச்சம். இப்போ என்னது? வந்த திருவள்ளுவர், உடைந்த பானை, செய்த செய்த ஏதோ செய்த நகை, நகை வராது ஆனால் பெயர் சொல்ல போட்டுக்கலாம். கிழிந்த தாள், அந்த மாதிரி எல்லாமே என்னதான் ஒரு வந்து சேர்றது கண்டிப்பாக ஒரு பெயர் சொல் தான் வந்து சேருது. அப்போ அது வந்து பெயரெச்சம். இப்போ வந்த கூட்டல் குழந்தை என்ன சொல்லலாம், இங்கே என்ன பண்ணாது, கண்டிப்பாக வல்லினம் மிகாதுன்னு இருக்காங்க. மிகாதுன்னு என்னது, வராதுன்னு அர்த்தம். வந்த கூட்டல் குழந்தை, வந்த குழந்தை தான், வந்த குழந்தை கிடையாது. சரிங்களா? நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பே தான். இப்போ இதுவே
இதே இந்து தா தான் இருக்கு. இதே எந்தன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கூட்டல் குழந்தை, கண்டிப்பா எந்த குழந்தைன்னு இத்து போடணும். எந்த குழந்தைன்னு இக்கு போடணும். இதே இந்து த தான் இங்கேயும் வருது, அதே மாதிரி இந்த கூ தான் இங்கேயும் வருது. ஆனா இக்கு வரும் இந்த இடத்துல. காரணம் இங்க வந்த அப்படிங்கிற இந்த ஃபுல் மீனிங் என்னவா இருக்கு, ஒரு பெயரெச்சமா இருக்கு. ஸோ உங்களுக்கு இங்க வரல. இங்க வந்து இது வந்து ஒரு வினா சொல்லா இருக்கு. ஏ என்கிற வினா சொல்லுக்கு ஒரு வினா திரிபா வருது, அப்ப கண்டிப்பா வரும். இதனாலதான் வந்து நான் மீண்டும் மீண்டும் சொன்னது என்னன்னா, எந்த ஒரு ஏஐ சாஃப்ட்வேரும் நம்ம தமிழை வந்து டிகோட் பண்ண முடியாது. காரணம் வந்து இந்த மாதிரியான இலக்கணங்கள்லாம் அதுல நுட்பமா பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு வந்து மனிதனுடைய மொழியே சிறந்தது. சரிங்களா? அதுவும் ஒழுங்கா தமிழ் கத்துக்கிட்டா. அப்படி இல்லையா, அதுவும் வேஸ்ட் தான். சரி, ஓகே. இப்ப உடைந்த கூட்டல் பலகை, உடைந்த பலகை தான். செய்த கூட்டல் பனி, செய்த பனி. கிழிந்த கூட்டல் துணி, கிழிந்த துணி தான். காய்ந்த கூட்டல் கட்டை, காய்ந்த கட்டை தான். சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது நான் வல்லின மிகுமிடம்னு எழுதிட்டேன். இதுல வந்து உங்களுக்கு இது எல்லாமே வந்து வல்லின மிகா இடம் தான். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது உடைந்த கூட்டல் பலகை, உடைந்த பலகை. செய்த கூட்டல் பனி, செய்த பனி. கிழிந்த கூட்டல் துணி, கிழிந்த துணி. காய்ந்த கூட்டல் கட்டை, காய்ந்த கட்டை. இவ்வாறாக பெயரெச்ச சொற்களின் முன் என்ன பண்ணும், வல்லொற்று மிகாது. சரிங்களா? வல்லொற்று மிகாது. சரி, அடுத்தது. சரி, இப்போ பாருங்க, இடைச்சொல்லை பார்த்தோம் இல்லையா, அந்த இடைச்சொல்லை சேர்த்து நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சியை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது ஆற என்னும் இடைச்சொல்லை சேர்த்து எழுதி இந்த சொற்கள் நிரப்ப சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மனதார, மனதார வாழ்த்தினான். அடுத்தது வயிறார உண்டான். அடுத்தது கண்ணார கண்டான். அடுத்தது நாவார சுவைத்தான். காதார கேட்டான். காலார நடந்தான். சரிங்களா? ஓகே, சரி, நல்லது. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 7ஆம் வகுப்பு பழைய பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான இலக்கண பகுதி எல்லாமே பார்த்துருக்கோம். சரிங்களா? பருவம் 1ல் இருக்கக்கூடிய முழுமையான இலக்கண பகுதியில் எல்லாமே பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக நம்மளுடைய வலையொலி அலைவரிசையோடு இணைந்தே இருங்க. நான் இதே மாதிரி தொடர்ச்சியான நம்மளுடைய தொடர் காணொலி வகுப்புகள் தான் அது. கண்டிப்பாக இதனுடைய அடுத்தடுத்த தொடர்ச்சிகளும் வரும். நம்ம இதை அடுத்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, 7ஆம் வகுப்பு பழைய பள்ளி பாடப்புத்தகமே 2ஆம் பருவத்தினுடைய இலக்கண பகுதிகளாக நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம எல்லாமே கவர் பண்ணும்போது நம்ம சிலபஸ்லேருந்து 100% மிஸ்ஸே ஆகாது. அதனால தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இதுவரை என்னுடைய வகுப்பில் இருந்து பயன்பெற்றமைக்கு நன்றிகள் பல. மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வேத்து யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.